அன்பு நிறைந்த இருபால் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர் இயல் 5 ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்புல நாட்குறிப்பு என்பது யாது அப்படிங்கிற அந்த செய்தியையும், ஆனந்தரங்கர் குறிப்பு ஆனந்தரங்கர் வாழ்வில் உயர்ந்ததையும், ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்தி, ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பற்றியும், ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள். இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள்ல ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு தண்டனை பற்றிய குறிப்பு, இத்தகைய செய்திகளை எல்லாம் முன்றைய பாடப்பதிவில் நாம் பார்த்துள்ளோம். இன்றைய பாடப்பதிவில் இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பினுடைய தொடர்ச்சி, இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்புல அந்த சமுதாய செய்திகள்ல வணிக செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வணிக செய்தியிலிருந்து இன்றைய பாட வேலை துவங்குகிறது. ஆனந்தரங்கர் நாட்குறிப்புல இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வணிக செய்தியை தான் இன்றைய பாட வேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் பெரும்பகுதி வணிக செய்திகளையே விவரித்துள்ளது. கணக்கு, வரவு செலவு பட்டியல் என செய்திகள் நீண்டுள்ளன. ஆனந்தரங்கரும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்துள்ளதை உணர முடிகிறது. பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகத்தை பலரை பங்குதாரராக கொண்ட கூட்டு நிறுவனம் ஆகும். தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கீழை நாடுகளுக்கு அனுப்புவது என்பது முன்பே திட்டமிடப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அவர் பதிவு செய்துள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பத்தியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள்ல வணிக செய்தி தான் இன்றைய பாட வேலை. அந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்புல பெரும் பகுதி வணிக செய்திகளையே, வியாபார செய்திகளையே விவரித்துள்ளது. அந்த நாட்குறிப்புல அதாவது வரவு செலவு கணக்குகள் பற்றிய அடங்கிய தொகுப்புகள் செய்திகளாக பதிவு செய்துள்ளார் ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கரும் மற்றையவரும் வணிகத்திற்கு, வியாபாரத்திற்கு முதன்மை அளித்துள்ளதை அந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு செய்தியின் வாயிலாக நாம் உணர முடிகிறது. சரி, அந்த வியாபாரத்திற்கு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வணிகத்திற்கு பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் வியாபார நோக்கத்திற்காக தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் வந்தார்கள். வியாபாரம் செய்வதற்காக வந்தார்கள். முதலில் ஆடைகளை வியாபாரம் செய்தார்கள். அதுக்கப்புறம் இங்கு வந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கினார்கள். வேற பொருள்களையும் வைத்து வியாபாரத்தை செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோடு யாரெல்லாம் பங்குதாரராக இணைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதாவது முதன்மையாக இருக்கக்கூடிய வியாபாரிகள், முதலாளிகள், தமிழகத்திலும் சரி புதுச்சேரியிலும் இருக்கக்கூடிய முதன்மை தர வியாபாரிகள், வணிகர்கள் அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு பங்குதாரர்களாக, பார்ட்னர்களாக சேர்ந்து கொண்டு வியாபாரத்தை செய்தார்கள். இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வியாபாரம் வெற்றி அடைவதற்காக அவங்களுடைய வியாபார உத்தி இங்கு இருக்கக்கூடிய தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய வணிகர்கள், வியாபாரிகளை தங்களோடு இணைத்து கொண்டு வியாபாரம் செய்தார்கள். அப்படி வியாபாரம் செய்தால்தான் வியாபாரம் வெற்றி அடையும் அப்படிங்கிற அந்த உத்தியின் காரணமாக இவர்களை
தங்களோடு பங்குதாரர்களாக, பார்ட்னர்களாக சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய வணிகரும், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வணிகரும், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனமும் சேர்ந்து ஒரு கூட்டு நிறுவனமாக வியாபாரம் செய்தார்கள். தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம், அதுக்கப்புறம் தமிழகம், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய வணிகர்கள், இவர்கள்லாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்த ஒரு கூட்டுத்தொகை மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கீழே நாடுகளுக்கு, பிரான்ஸ், புதுச்சேரி, மணிலா, தமிழகம், இந்த மாதிரி இங்கெல்லாம் வியாபாரம் செய்வதற்கு எத்தனை கப்பல்களை நாம் அனுப்புவது என்பது அவங்க 3 பேரும் சேர்ந்து முன்பே திட்டம் தீட்டிக் கொண்டார்கள். அந்த மாதிரி திட்டம் தீட்டிக் கொண்டு கப்பல்களை அனுப்பினாங்க. அப்போ கப்பல் அனுப்பும்போது புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் வியாபாரம் செய்வதற்காக பொருள்களை ஏற்றுக்கொண்டு அந்த கப்பல் மணிலாவுக்கு சென்றது. அந்த கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். அப்போ இந்த செய்தியின் வாயிலாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்புகள்ல வியாபாரத்திற்கு முதன்மை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த வியாபாரம் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தோடு யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், வணிகர்கள், முதன்மையாக இருக்கக்கூடிய வணிகர்கள், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வணிகர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பங்குதாரர்களாக பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் செயல்பட்டது. அப்போ கீழே நாடுகளுக்கு கப்பல்களை அனுப்புனாங்க. அப்போ புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு கப்பல் மூலியமாக வியாபாரம் செய்வதற்காக பொருள்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் போது அவர்கள் சென்ற அந்த கப்பலில் அழகப்பன் என்ற ஒரு தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்புல பதிவு செய்துள்ளார். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அடுத்த செய்தி. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 6 திங்கள் தேவைப்பட்டன. 11/11/1737 அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் 8/5/1738 அன்று புதுச்சேரியை அடைந்துள்ளது. கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழங்குதல் வழக்கத்தில் இருந்துள்ளது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 6 திங்கள் என்பது மாதம். அப்போ 6 மாதம் தேவைப்பட்டன. ஐரோப்பா, பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு கப்பல் வருவதற்கு 6 மாதங்கள் தேவைப்பட்டது. இந்த மாதத்தை குறிச்சிருக்கிறாங்க, ஆண்டை குறிச்சிருக்கிறாங்க. 11/11/1737 அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் இந்தியா வந்து அடைவதற்கு 8/5/1738 அன்று புதுச்சேரியை அடைந்துள்ளது. பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் புதுச்சேரியை வந்து அடைவதற்கு 6 மாதம் தேவைப்பட்டது. அப்படி கப்பல் வந்தவுடன், பிரான்சிலிருந்து புதுச்சேரிக்கு கப்பல் பொருள்களை ஏற்றிக்கொண்டு வியாபார நோக்கத்திற்காக வந்த உடனே இந்த புதுச்சேரியில பீரங்கி முழங்கி அந்த கப்பலை என்ன பண்ணாங்கன்னா வரவேற்றார்கள். இவ்வாறு மரபு வழக்கு பின்பற்றப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்காக வர்த்தகரிடமும் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. சிலர் கழகத்தின் வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதிகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன. 100க்கு 320 என்ற விகிதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்திட்டு கொடுத்தனர். வணிக கழகத்தின் அதிகாரியான கொர்னே இவற்றை பெற்று பாதுகாத்துள்ளார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் அதில் பங்குதாரர்களாக கொண்டவர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் துணிகளை வர்த்தகரிடம், வியாபாரிடமும், அந்த வியாபாரியை கழகத்தோடு இணைக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தரகர். தரகர் என்பது புரோக்கர், கமிஷன் வாங்கக்கூடியவர்கள், அவர்களை தான் நம்ம என்ன சொன்னா தரகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வர்த்தகரும் தரகரும்
ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்காக பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்திடம் என்ன செய்து கொள்ளப்பட்டாங்க, ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. சிலர் அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகம் நிறுவனத்தோடு வர்த்தகர், முதன்மையான வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்திடம் துணிகளை பெறுவதற்கான முதன்மையான வர்த்தகர், வியாபாரி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். அப்ப அவர்களுக்கு துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது, அந்த துணிகளை முதன்மையான வர்த்தகர் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு துணிகளை விற்கப்படும் போது உரிய ரசீதிகள் அவரிடமிருந்து பெறப்பட்டன. துணிகளை அந்த வியாபாரிக்கு விற்கப்படும் போது இவ்வளவு ரூபா, இந்த பொருள் இவ்வளவு ரூபா, இந்த பொருளுக்கு இவ்வளவு ரூபா நீ தரணும், இந்த ரூபா தான் என்கிட்ட கொடுத்துருக்க, மீதி பணம் இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த வர்த்தகரிடம் கீழே கையெழுத்து வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஒரு ரசீதி இவங்க வச்சுக்குவாங்க, ஒரு ரசீதி அந்த வர்த்தகருக்கு கொடுக்கக்கூடிய வழக்கை பின்பற்றி இருந்தார்கள். அதுதான் இங்க சொல்ல வராங்க. 100க்கு 320 என்ற விகிதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் 6 மாதத்திற்குள் அந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு அந்த பணத்தை, மீதி பணத்தை, பாக்கி பணத்தை செலுத்தி விடுவதாக முழு ஒப்புதலோடு கையெழுத்தை பெற்றுக்கொண்டு, கையெழுத்தை இட்டு அந்த ரசீதியை பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனமும் வர்த்தகருக்கும் அந்த ரசீதியை கொடுத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வணிக கழகத்தின் வரவு செலவு கணக்குகளை யாரு, பிரெஞ்சு அதிகாரியான கொர்னே இத்தகைய வரவு செலவு கணக்குகளை பெற்று சரிபார்த்து பாதுகாத்து வந்தார் அப்படிங்கிற செய்தியை ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அதாவது இந்த பேராவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐரோப்பாவிலிருந்து இந்தியா, அதாவது பிரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு கப்பல் வந்து, அதாவது புதுச்சேரிக்கு வந்து அடைவதற்கு, பிரான்ஸ்லேருந்து புதுச்சேரிக்கு கப்பல் வந்து அடைவதற்கு 6 மாதம் தேவைப்பட்டது. அப்போ 6 மாதம் தேவைப்படும் போது அந்த கப்பல் புதுச்சேரியை வந்து அடைந்த உடனே வீரங்கி முழங்கி வரவேற்றனர். இவ்வாறு மரபுகளை பின்பற்றப்பட்டது, கப்பல் வாணிகம் இவ்வாறு செயல்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியை பதிவு செய்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்காக பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் துணிகளையும் வியாபாரம் பண்ணாங்க, மற்றதையும் வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க துணிகளை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப ஆடைகளை வியாபாரியிடமும், அந்த வியாபாரியை கொண்டு சேர்க்கக்கூடிய வியாபாரியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தையும் இணைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கமிஷன் வாங்கக்கூடியவர். அவரை தான் நம்ம என்னன்னு சொன்னா தரகர் அப்படின்னு சொல்லி சொல்லுறோம். அந்த தரகருக்கும் என்ன ஏற்பட்டது, என்ன செய்து கொண்டாங்க, ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாங்க, ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அந்த வர்த்தகர் சிலர் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்திலும் முதன்மை வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். அந்த வர்த்தகரிடம் துணிகளை விற்கப்பட்ட போது அவர்களுக்கு அந்த துணிகளுக்கான விலை இவ்வளவு அப்படிங்கிற அந்த ரசீதி கொடுக்கப்பட்டது. அவர்கள் பணத்தை கொடுத்து மீதி பணத்தை 6 திங்களுக்குள் 6 மாதத்திற்குள் கட்டிவிடுவேன் அப்படிங்கிற ஒப்புதல் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அந்த ரசீதியில் கையெழுத்து இட்டு, ஒரு ரசீதியை வர்த்தகரும் ஒரு ரசீதியை யாரும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனமும் பெற்றுக்கொண்டனர். இத்தகைய வியாபார நிகழ்வுகளை இந்த மாதிரி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டனர். வர்த்தகர், தரகர், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் அப்படிங்கிற அந்த வியாபார உத்தியை இவ்வாறு ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வரவு செலவு கணக்குகளை யாரு சரிபார்த்து பாதுகாத்தனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரெஞ்சு அதிகாரியான கொர்னே இவற்றை, இந்த வரவு செலவு கணக்குகளை, ரசீதுகளை பெற்று அந்த வரவு செலவு கணக்குகளை சரியாக பாதுகாத்தனர் அப்படிங்கிறத சொல்ல வந்தார் ஆசிரியர். இத்தகைய வியாபாரங்களை இப்படி பின்பற்றினாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான வியாபாரிகள், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதன்மையான வியாபாரிகள் பங்குதாரர்களாக ஏற்றுக்கொண்டு அவங்க வர்த்தகரிடமும் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொண்டு ரசீதிகளை பெற்றுக்கொண்டு வியாபாரம் செய்தனர் அப்படிங்கிற அந்த வணிக செய்தியை
தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் ஆனந்தரங்கர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த செய்தி நாம் பார்க்கலாம். புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது. இதற்கான ஆணையை 10/9/1736 அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். 21 பீரங்கிகள் முழங்கின அப்படிங்கிற அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது. அப்படி நாணயம் அச்சிடும் உரிமையை ஹைதராபாத் நிஜாமிடமிருந்து அந்த ஆணையை பெற்றாங்க. அப்படி பெற்றதற்கான அந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10/9/1736 அன்று கனகராயர் என்பவர் அந்த ஆணையை பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். அப்படி அந்த ஆணையை கொண்டு வரும்போது, பல்லக்கில் வைத்து ஊருக்கு கொண்டு வரும்போது, அந்த ஆணையை சிறப்பிக்கும் விதமாக 21 பீரங்கிகள் முழங்கின அப்படிங்கிற அந்த செய்தியையும் ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். அதுக்கப்புறம் 8 மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்கள், ஒரு வராகன் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 அல்லது 3.2 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வராகன் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 அல்லது 3.2 ரூபாய். அப்ப 8 மாற்றுக்கு குறைவாக வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் 1739 ஆண்டு மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு விதமான வராகன்களை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். அவை புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் அப்படிங்கிற இத்தகைய வராகன்களை எல்லாம் ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். அதாவது 8 மாற்றுக்கு குறைவாக வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் 1739 ஆண்டு மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. இத்தகைய ஆணையை அறிவிக்கப்பட்டாங்க, இத்தகைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 மாற்றுக்கு குறைவான நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையாக 1739 மே திங்களில் இத்தகைய கட்டளை ஆணை அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியும் ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். அதுக்கப்புறம் ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பல்வேறு விதமான வராகன்களை பதிவு செய்துள்ளார். அவை புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் முதலியன வராகன்களை எல்லாம் ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்குறாங்க. ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ள வராகன்களை விவரி அப்படின்னு சொல்லி கேட்டால், புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் முதலியன வராகன்களை எல்லாம் ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். வராகன் என்பது 3 அல்லது 3 ரூபாய் அப்படிங்கிறது தான் ஒரு வராகன். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்தது பாருங்க. ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள் யாவை? இந்த பெட்டி செய்தி நல்லா பார்த்துங்க. இதிலிருந்து நமக்கு 1 மதிப்பெண் வினா கேட்பதற்கு இடம் உண்டு, அல்லது 2 மதிப்பெண் வினாவாகவும் கேட்பதற்கு இடம் உண்டு. ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள் 480 காசு 1 ரூபாய், 60 காசு 1 பணம். அப்போ 8 பணம் என்பது 1 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்போ 8 பணம் 1 ரூபாய். அப்போ 480 காசுக்கு எத்தனை பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 பணம். அப்படின்னா 8 பணம் என்பது 1 ரூபாய். அப்போ 480 காசுங்கிறது 1 ரூபாய். அப்போ 480 காசுங்கிறது எத்தனை பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 பணம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, அடுத்தது பாருங்க. 24 பணம் 1 வராகன் அப்படின்னு சொல்ல வராங்க. 1 பொன் அரை வராகன். 1 வராகன் என்பது
3 அல்லது 3.2 ரூபாய் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஒரு வராகன் என்பது என்ன? 3 அல்லது 3.2 ரூபாய். அப்போ 24 பணம் ஒரு வராகன். அப்போ 24 பணத்துக்கு எத்தனை காசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1440 காசுகள் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அடுத்தது பாருங்க. ஒரு மோகரி என்பது 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம். ஒரு சக்கரம் என்பது அரை வராகனுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த வெட்டி செய்தி நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினாவாகவும் கேட்பதற்கு இடம் உண்டு. சமயத்தில் 2 மதிப்பெண் வினாவாகவும் கேட்பதற்கு இடம் உண்டு. நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த செய்திக்கு நாம் செல்வோம். ஆனந்தரங்கரின் பதிவுகள் 1745ஆம் ஆண்டு 21ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதிலே வீசிய பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியதனை, அதாவது 1745ஆம் ஆண்டு 21ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதுல புதுச்சேரியில பலத்த காற்றுடன் புயல் வீசி சூறையாடியது புதுச்சேரியை. அஸ்தமித்த உடனே துவங்கி பெருங்காற்று அடித்தது. ஊரிலே உண்டான மரங்களெல்லாம் படுகாடாய் விழுந்து போனதும், வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி போய் அந்த வெள்ளத்திலே வீடுகளை அடித்து கொண்டு போனதும், மாடுகள் கன்றுகள் மனுஷர் செத்ததும், தெருவுக்கு தெரு பிணநாற்றமாய் இருந்தது என மனம் நொந்து எழுதியுள்ளார். அதாவது 1745ஆம் ஆண்டு 21ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுது சூரியன் அஸ்தமான உடனே, சூரியன் மறைந்த உடனே மாலை பொழுதுல பெருங்காற்றுடன் புயல் காற்றுடன் புதுச்சேரி நகரத்தை சூறையாடியது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி புயல் காற்று வீசி புதுச்சேரியை நகரத்தை படு துன்பத்திற்கு உள்ளாக்கியது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஊரில் உண்டான அந்த புதுச்சேரி நகரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அந்த புயல் காற்றால கீழே விழுந்து போனது. வீடுகள் எல்லாம் பெரும் மழை பெய்து அந்த வெள்ளத்தால வீடுகள் எல்லாம் மூழ்கி போனது. அந்த வெள்ளத்தில் வீடுகளை அடித்து கொண்டு போனதும், மாடுகள் கன்றுக்குட்டிகள் மனுஷர்கள் செத்தும், தெருவுக்கு தெரு பிண நாற்றமாயிருந்தது என இவ்வாறு புதுச்சேரி இவ்வளவு துன்பத்திற்கு ஆளானது அப்படிங்கிற அந்த துயர சம்பவத்தையும் ஆனந்தரங்க தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். இப்பேரிடர் புதுச்சேரியில், இப்பெரிய துன்பம் புதுச்சேரியில் நிகழ்ந்தபோது மக்கள் எல்லாம் உணவும் நீரும் இன்றி வாடினர். அப்போது ஒழுகரையிலே கனகராயர் பெருஞ்சோறு அளித்தும் தமிழரின் இரக்கத்தையும் ஈரத்தையும் வெளிப்படுத்தியதை ஆனந்தரங்கர் பெருமிதத்துடன் பதிவு செய்துள்ளார். அப்போ புதுச்சேரியில், அதாவது 1745ஆம் ஆண்டு 21ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதுல சூரியன் அஸ்தமானவுடன் பெரிய புயல் காற்றுடன் புதுச்சேரியில் நகரத்தை துன்பத்திற்கு உள்ளாக்கியது. அங்கே மரங்களெல்லாம் கீழே விழுந்தது. பெரும் மழை பெய்த வெள்ளத்தால வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டது. மாடுகள் கன்றுகள் மனுஷர்கள்லாம் செத்து தெருவுக்கு தெரு பிண நாற்றமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காரு. அப்படி மிக தாங்க முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துன்பம் புதுச்சேரியில் நிகழ்ந்த போதும் மக்கள் எல்லோருக்கும் உணவும் நீரும், அதாவது சாப்பிடுவதற்கான உணவும் குடிப்பதற்காக தூய்மையான நீரும் இல்லாமல் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டனர். அப்போது கனகராயர் என்பவர் அந்த புதுச்சேரி மக்களுக்கு சாப்பிடுவதற்கான உணவையும் நல்ல குடிப்பதற்கான தூய்மையான நீரையும் மற்றும் பலவிதமான அவங்களுக்கு தேவையான சௌகரியங்களை செய்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனகராயர். அவர் அப்படிப்பட்டவர். அவர் தமிழர். இந்த தமிழர் புதுச்சேரி மக்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்தையும் அன்பையையும் ஆனந்தரங்க தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார்.
தமிழர் புதுச்சேரி மக்கள் துன்பம் அடையும் போது அவங்களுடைய துன்பத்தை பொருட்படுத்தாமல், அதாவது அவங்க மக்கள் இப்படி துன்பப்படுறாங்களே அப்படிங்கிறதுனால அந்த மக்களுக்கு தன்னாலான உதவிகளை அன்பும் இரக்கத்தையும் கொண்டு உதவி செய்தார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத அந்த பதிவை தன்னுடைய நாட்குறிப்புல பதிவு செய்துள்ளார். இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் இடையே போர் மூண்டதால் கப்பல் வணிகம் பெரிதும் தடைப்பட்டது. புதுச்சேரிக்கு கப்பல்களின் வருகை 1745 ஆண்டில் தடைபட்டு பெரும் பொருளாதார தட்டுப்பாடு தோன்றியது. புதுச்சேரி வணிகம் முழுவதும் வீழ்ந்தது. மக்கள் எல்லோரும் கப்பல் வருகையை எதிர்பார்க்க தொடங்கினர். ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூட பணம் இல்லாமல் ஆளுநர் துன்பப்பட்டார். இந்நிலையில் 8/6/1746 நாள் லெபுர் தொனேவின் 9 கப்பல் புதுவைக்கு வந்தன. இது பற்றி ஆனந்தரங்கர் கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும், மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், நீண்ட நாள் தவமிருந்து புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும், தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதை காகிதத்தில் எழுத முடியாது என்று நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் ஆனந்தரங்கர். அதாவது இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் இடையே போர் மூண்டதால் கப்பல் வணிகம் வியாபாரம் தடைப்பட்டது. அப்ப கப்பல் வியாபாரம் தடைப்பட்டதால் புதுச்சேரிக்கு கப்பலின் வருகை 1745 ஆண்டில் தடைபட்டு, கப்பல் வருகை தடைப்பட்டு புதுச்சேரியில பெரும் பொருளாதார தட்டுப்பாடு தோன்றியது. இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே போர் மூண்டதால் கப்பல் வணிகம் பெரிதும் தடைப்பட்டது. அப்படி கப்பல் வருகை தடை ஏற்பட்டதால் புதுச்சேரிக்கு கப்பலின் வருகை 1745 ஆண்டு தடைபட்டு புதுச்சேரியில பெரும் பொருளாதார தட்டுப்பாடு தோன்றியது. அப்ப புதுச்சேரி வியாபாரம் முழுவதும் வீழ்ந்தது. பிரான்ஸ்ல இருந்து கப்பல் புதுச்சேரிக்கு வராதனால, புதுச்சேரிக்கு கப்பல் வருகையும் தடை செய்யப்பட்டதுனால புதுச்சேரியின் பொருளாதாரம் தட்டுப்பாடு தோன்றியது. புதுச்சேரியில வியாபாரம் முழுவதும் வீழ்ந்தது. மக்கள் எல்லோரும், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பிரான்ஸ்லேருந்து வரக்கூடிய கப்பல் வருகையை எதிர்பார்க்க தொடங்கினர். அப்போ கப்பல் வந்தால் தான் வியாபாரம் நடக்கும், பொருளாதாரம் சீராகும், நாமளும் வறுமை இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்க தொடங்கினர். ஊழியர்களுக்கும் ஊதியம் கொடுக்க, வேலைக்காரர்களுக்கும் ஊதியம் கொடுக்க கூட பணம் இல்லாமல் இந்த புதுச்சேரி ஆளுநர் மிகவும் துன்பப்பட்டார். இந்த நிலையில 8/6/1746 நாள் பிரெஞ்சு ஆளுநர் லெபுர் தொனோவின் 9 கப்பல் புதுவைக்கு வந்தன அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல் வந்த உடனே இதை பற்றி ஆனந்தரங்கர் எப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தது போலவும், அதாவது புதுச்சேரி மக்கள் புதுச்சேரிக்கு கப்பல் வருகின்ற அந்த செய்தியை கேட்ட உடனே நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும் அப்படின்னா என்ன, அதாவது வணிகம் வியாபாரம் நஷ்டத்துல இருக்கும்போது மீண்டும் இந்த கப்பல் வந்துன்னா வியாபாரம் மீண்டும் மேன்மேலும் வெற்றி பெற்று வளர்ச்சி அடையும், நாமளும் வறுமை துயரிலிருந்து மீளலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுச்சேரி மக்கள் இருந்தாங்க. அதுதான் கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டவுடன் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும், அதாவது நஷ்டப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் உயர்வு பெறும் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படி சொல்ல வராது, மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், அதாவது தன்னுடைய உறவினர்கள் உயிர் மரணமுற்று இருந்தாலும் மீண்டும் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அதே மாதிரி புதுச்சேரிக்கு கப்பல் வருகின்ற அந்த செய்தி அவங்களுக்கு இத்தகைய மகிழ்ச்சியை தந்தது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாரு. நீண்ட நாள் தவம் இருந்து புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்களோ அதே மகிழ்ச்சியை அடைந்தார்கள் புதுச்சேரி மக்கள். புதுச்சேரிக்கு கப்பல் வருகின்ற அந்த செய்தி கிடைத்த உடனே
தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் அமுதத்தை சுவைத்தது போலவும் புதுச்சேரி மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். அதை காகிதத்தில் எழுத முடியாது, நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் ஆனந்தரங்கர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இப்போ இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பாங்க. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 8/6/1746 நாள் லெபுர்தனோவின் 9 கப்பல் புதுவைக்கு வந்தன. இது பற்றி ஆனந்தரங்கர், கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும், மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், நீண்ட நாள் தவமிருந்து புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும், தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிறது. இதுதான் ஆனந்தரங்கர் அவருடைய வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த பதிவுக்கு நாம் செல்வோம். ஆனந்தரங்கரின் இறுதிகால நாட்குறிப்புகள். ஆனந்தரங்கருடைய கடைசி காலத்தில் அவர் எப்படி நாட்குறிப்பு எழுதினார், அவருடைய இறுதிகால நாட்குறிப்பு, அதில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற செய்தி. அவருடைய இறுதிகால நாட்குறிப்புகள் ஆங்கிலேயர் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியையும் மிக விரிவாக பேசியுள்ளன. இந்த இறுதிகால நாட்குறிப்பில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுச்சேரி மீது ஆங்கிலேயர் முற்றுகையிட்டதையும், ஆங்கிலேயர் புதுச்சேரியில் முற்றுகையிட்டதனால புதுச்சேரி வீழ்ச்சியையும் அந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் விரிவாக பதிவு செய்துள்ளார். 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல் வந்து கொண்டிருந்ததாகவும், செஞ்சியை சுற்றியுள்ள பகுதி, ஃபஸ்ட்டு தமிழகத்துக்கு வந்து தமிழகத்தின் வாயிலாக புதுச்சேரிக்கு சென்றாங்க. அப்போ செஞ்சிங்கிறது எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திண்டிவனம் அப்படிங்கிற பகுதி. 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும், செஞ்சியை சுற்றியுள்ள பகுதி, தமிழகத்தின் வாயிலாக புதுச்சேரிக்கு சென்றார்கள். அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திண்டிவனம் சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கிவிட்டதாகவும் தகவல் வந்துள்ளது. ஆங்கிலேய படைகள் வந்துவிட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர். குண்டு சாலையை ஆங்கிலேயர் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி துயரம் நிலவியது. தேவனாம்பட்டினத்தில் மேலும் மேலும் துருப்புகளை ஆங்கிலேய கப்பல் இறக்கின. தேவனாம்பட்டினத்தில் ஆங்கிலேயர்கள் அந்த கருவிகளை, புதுச்சேரியை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான படைக்கருவிகளை ஆங்கிலேயர்கள் துருப்புகளாக தேவனாம்பட்டினத்தில் இறக்கினார்கள். புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆனந்தரங்கருடைய இறுதி நாட்குறிப்பு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேய அரசாங்கம் புதுச்சேரியை முற்றுகையிட்டாங்க. அப்படி முற்றுகையிட்ட உடனே புதுச்சேரி எவ்வாறு வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிற அந்த செய்தி தான். எந்த ஆண்டு 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேயர்கள் கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும், ஃபஸ்ட்டு செஞ்சி, தமிழகத்தின் செஞ்சி அப்படிங்கிறது என்ன, திண்டிவன பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று பிறகு ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கி விட்டதாக தகவல் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது திண்டிவன பகுதியை சுற்றி அதுக்கப்புறம் புதுச்சேரியை நெருங்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அப்படி ஆங்கில அரசாங்கம் புதுச்சேரியை நெருங்கி விட்டது அப்படின்னு சொன்ன உடனே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயந்தானர். ஐயோ, ஆங்கில அரசாங்கம் வந்து விட்டது, நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயம் நிலவியது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. மேலும் ஆங்கிலேயர்கள் தேவனாம்பட்டினத்தில் புதுச்சேரியை தாக்குவதற்கான கருவிகளை ஆங்கிலேய கப்பல் இறக்கின. தேவனாம்பட்டினத்தில் புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியுள்ளனர். புதுச்சேரியின் இவ்வாறான சூழ்நிலையில் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த ஆனந்தரங்கரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது.
12/1/1761 திங்கட்கிழமை 5 நாழிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் மறைந்தார். அதாவது 5 நாழிகை 60 வினாடி என்பது ஒரு நாழிகை, அப்போ 300 வினாடி என்பது 5 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ புதுச்சேரியை ஆங்கிலேயர் முற்றுகையிட்டு புதுச்சேரி நகரத்தை சுற்றி வளைத்த நேரத்தில் தான் ஆனந்தரங்கரும் என்ன ஆச்சு, அவருடைய உடல்நிலையும் மோசமடைந்தது அப்படிங்கிறத அந்த நாட்குறிப்பில் தெரிய வருது. 12/1/1761 திங்கட்கிழமை 5 நாழிகைக்கு பட்டணத்தின் மீது புதுச்சேரி பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் அந்த தருணத்தில் மறைந்தார், இறந்தார். 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கி ஏறத்தாழ 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 1761ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் நாளோடு முடிவடைந்துள்ளது. புதுச்சேரியின் முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலேயே நாட்குறிப்பு முடிந்துள்ளது. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது வெளிப்படுத்தும் விரிவான செய்திகளை வரலாற்றறிஞர் தம் குறிப்புரைகளின் துணையோடு கண்டறிய முடியும். அதாவது 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கி ஏறத்தாழ 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை, அதாவது தமிழகம், புதுச்சேரி, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம், ஆங்கிலேயர்கள் இவங்களை பற்றிய முழு வரலாற்று நிகழ்வுகளையும் தன்னுடைய நாட்குறிப்பில் ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். 1761ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் நாளோடு அவருடைய நாட்குறிப்பு முடிவடைந்துள்ளது. அப்போ புதுச்சேரி அந்த தருணத்தில் தான் ஆங்கிலேயர் புதுச்சேரியை என்ன பண்ணியிருந்தாங்க, முற்றுகையிட்டாங்க. அது முடிவு பெற்றுள்ளதை அவர் கூறாமலேயே அவருடைய நாட்குறிப்பு முடிந்துள்ளது. அப்படின்னா அவர் இறந்து விட்டதுனால அந்த நாட்குறிப்பு அதோட முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது வெளிப்படுத்தும் விரிவான செய்தி வரலாற்றறிஞர் தம் குறிப்புரைகளின் துணையோடு கண்டறிய முடியும். இந்த 12 குறிப்புகளை பார்க்கும்போது ஆனந்தரங்கர் தென்னிந்திய வரலாற்றினுடைய 25 ஆண்டு கால வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி, ஆங்கிலேய அரசாங்கம், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம், தமிழகம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வணிக தொடர்பு, வியாபார தொடர்பு அனைத்தையும் நாம் அந்த வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்குறிப்பு இது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. அதனால தான் அவரை நம்ம என்ன சொன்னால் இந்தியாவின் பெப்பிசு என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க இந்த பெட்டி செய்தி பாருங்க. புதுச்சேரியின் ஆளுநராக லெரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது பழி சுமத்தப்பட்டது. அப்போது ஆளுநரிடம் ஆனந்தரங்கர், இப்பட்டணத்தில் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது. அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால் உம்மை தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை. ஆகவே என்னை காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம், பிற தண்டனையும் வழங்கலாம். 2 சல்லி கூட நான் செலுத்த மாட்டேன், சிறையில் அடைத்து விடுவீர் என பயந்து 1 வாரத்தில் பணம் தருவேன் என்று நீர் கருத வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனந்தரங்கர் பதிவு செய்தார். அதாவது புதுச்சேரி ஆளுநர் லெரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ இரகசிய செய்திகளை எல்லாம் முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக புதுச்சேரி ஆளுநர் லெரி ஆனந்தரங்கர் மீது பழி சுமத்தப்பட்டது. அதற்கு ஆனந்தரங்கர் தன் மீது பழி சுமத்தப்பட்ட இந்த ஆளுநரிடம், உன்னுடைய அதிகாரம்தான் இந்த பட்டணத்தில் இருக்கிறது, அதனால் உன்னுடைய அதிகாரத்தால் அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நீ நடக்க விரும்பினால் உம்மை தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை. ஆகவே என்னை காவலில் போட விரும்பினாலும் உடனே நீ சிறையில் என்னை அடைத்து விடலாம் அல்லது தண்டனை வழங்கலாம். எனக்கு தண்டனை தொகையாக, அபராத தொகையாக இவ்வளவு தொகை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு தண்டனை வழங்கினாலும் சிறைச்சாலையில் அடைத்து தண்டனை தொகை இவ்வளவு கட்ட வேண்டும் என்று
தொகையை சொன்னாலும் 2 சல்லி காசு கூட என்னால் தர முடியாது. ஆகவே என்னை சிறையில் அடைத்து விட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். அந்த சிறையில் அடைத்தாலும் 1 வாரத்தில் நீ விதித்த அந்த தண்டனை தொகையை திருப்பி தருவேன் என்று நினைத்தால் அந்த எண்ணத்திற்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படிங்கிற அந்த கருத்தை ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். இப்போ இதில் இருந்து நமக்கு 4 மதிப்பெண் வினாவில் கேட்குறாங்க. புதுச்சேரி ஆளுநர் லெரியிடம் ஆனந்தரங்கர் உரைத்தது யாது அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படியே எழுதலாம். புதுச்சேரி ஆளுநர் லெரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது பழி சுமத்தப்பட்டது. ஆளுநரிடம் ஆனந்தரங்கர், இப்பட்டணத்தில் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது. அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நீ நடக்க விரும்பினால் உன்னை தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை. ஆகவே என்னை காவலில் போட விரும்பினாலும் உடனே செய்யலாம், தண்டனையும் வழங்கலாம். தண்டனை தொகையாக 2 சல்லி காசு கூட நான் செலுத்த மாட்டேன். சிறையில் அடைத்து விடுவீர் என்று பயந்து 1 வாரத்தில் பணம் தருவேன் என்று என்னை நீர் கருத வேண்டாம் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி ஆளுநர் லெரியிடம் ஆனந்தரங்கர் இவ்வாறு உரைத்தார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு இந்த கேள்வி கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. புதுச்சேரி ஆளுநர் லெரியிடம் ஆனந்தரங்கர் உரைத்தது யாது அப்படிங்கிற அந்த வினா கேட்பாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தி பாருங்க. ஆனந்தரங்கர் பற்றிய நூல்கள் சில. ஆனந்தரங்கன் கோவை அப்படிங்கிற தலைப்பில் யார் எழுதியிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கனை பற்றி பிள்ளைத்தமிழ் எழுதியவர் புலவரேறு அரிமதி தென்னகன். வானம் வசப்படும் அப்படிங்கிறது நூலை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபஞ்சன். இப்போ இதில் இருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. ஆனந்தரங்கர் பற்றிய நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆனந்தரங்கன் கோவை அப்படிங்கிற தலைப்பில் நூலை எழுதியவர் தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ், ஆனந்தரங்கனை பிள்ளையாக பாவித்து பாடலை எழுதியவர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைத்தமிழ், ஆனந்தரங்கனை பற்றி பிள்ளைத்தமிழ் பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலவரேறு அருமதி தென்னகன். வானம் வசப்படும் அப்படிங்கிற அந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபஞ்சன் அவர்கள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நாம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு நாம் பார்த்தோம். இதில் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் அதாவது பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம், ஆங்கில அரசாங்கம், தமிழகம், புதுச்சேரி இவங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் வாயிலாக நாம் பார்த்து மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். இதில் 2 மதிப்பெண் வினா, 4 மதிப்பெண் வினா, 1 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துள்ளோம். அதை நன்கு மனதில் 1 முறைக்கு 2 முறை பார்த்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். வணக்கம் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நன்றி.